எங்க சேது கூப்பிடுறான். என்னன்னு கேட்கலாம்ல. என்னத்த கேக்குறது? நாத்த தாங்கலன்னு சொல்ல போறான். என்னடா நாத்தம் தாங்க முடியல பாத்தியல்ல? பா சீக்கிரம் வாப்பா, பசிக்குது. வரண்டா கண்ணு கம்மிங். மத்தி மீன் போன தடவை செஞ்சப்ப காரம் பத்துறேன்னு சொன்னீல, இன்னைக்கு சாப்பிட்டு பாரு, சும்மா எகிரிடும். மேடம் என்ன முறைப்பு? ஓஹோ, வாரம் பூரா கவச்சி தானா அப்படின்னு ஒரு கோபம். சம்பாதிக்கிறது எதுக்காக? நல்லா சாப்பிட்டு உடம்பு சும்மா குன்னு வச்சுக்கிறதுக்காகத்தான். சுவர் இருந்தா தானே கண்ணு சித்திரம் வரைய முடியும். எங்க நீங்க வரைஞ்ச சித்திரத்தை காமிங்க. ஒரு சித்திரைக்கு மத்தி மீனை ஃபுல் கட்டிட்டு இருக்கு, இன்னொரு சித்திரம் அந்த வே. ஆக்சுவலா நான் தான் ஒரு சித்திரம் வரையலான்னு கூட ஒரு ஐடியா இருக்கு. ஐயோ உங்களை என்னடா அது, வெக்கமா இல்ல நடிப்பா? ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. ஆஹா, சாப்பிடு. அப்படிதான். கமான் கம்ப்ளீட்டா முடிச்சிடணும். ஆட்டை திங்க வேண்டிய வயசுல ஆடு திங்கிற இலையும் தலையும் தின்னுகிட்டு இருக்கு. உன் வயசுல நான் ஒரு ஃபுல் ஆட்டை கறி சொரு தின்னவெல்லாம் கம்முன்னு தான் இருந்தான். ஆட்டுப்பாலும் வேர்க்கலையும் சாப்பிட்டவன் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தான். நீ வைமா. அதான் வாங்கியாச்சு இல்ல, முன்னுக்கு வர வழி பாருங்க. நண்டு, இந்த கணக்கு புஸ்தகத்தை ஆட்டை போட்டிருப்பானோ தெரியலண்ணே. டேய் நீ ஒரு நகை கடையை வச்சுட்டு என்ன சந்தேகப்பட்டாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கு. புத்தக கடையை வச்சுட்டு என்ன போய் சந்தேகப்படுற? படிக்கிற காலத்துல நான் புத்தகத்தை தொட மாட்டேன், தெரியும்ல? ஆமா இல்ல, அப்ப யாரா திருடிருப்பா? நந்தினி வேணாம், பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. எத்தையும் சுற்றாத. எப்படியாவது அந்த பழக்கத்தை விடலான்னு பாக்குறேன், முடியல. அடடா, ஜஸ்ட் மிஸ். டேய் இங்க வாடா. டேய் இருடா, உனக்கு சும்மா விட கூடாது. உடுப்பா இருடாங்கற. மேல பல்லல வாட்டர் இருந்தா கொன்றுப்ப. எடுத்து தொட்டில போடுறா. எனக்கு அதான் தொட்டி. சிங்கப்பூர்ல இதுக்கெல்லாம் என்ன ஃபைன் தெரியுமா? சிங்கப்பூர்ல ஒரு டாலருக்கு என்ன வேல்யூ தெரியுமா அது உங்களுக்கு? வந்து 47 ரூபா. எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ். முதல்ல நீ அதை போய் சரி பண்ணு, அதுக்கப்புறம் நான் என்ன சரி பண்ணிக்கிறேன். ஓகே? இது மாதிரி இன்னைக்கு சனிக்கிழமை நான் சண்டை போட மாட்டேன். மரியாதையோட தொட்டில போடு. இல்ல வஜா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான், பாருங்களேன். சொல்ற எழுத்து போய் இருப்பா. ஹலோ, பிரதர், என்ன பிரதர் அடி பண்றாரு? நான் மட்டும் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வாங்க வந்து மன்னிப்பு கேளுங்க. சாரி வஜா. சாரி அங்கிள். இனி இந்த தெருவில் யாரும் குப்பை கொட்டாம நான் பாத்துறேன் அங்கிள், நான் கேரண்டி. இனிமே இந்த குமிழியை குட்டி ஜப்பானா மாத்திரேன் அங்கிள். காட் ப்ராமிஸ் அங்கிள். பிரதர் மேட்டடி. நான் பாத்துக்கிறேன் பிரதர். தேங்க்யூ பிரதர். என்னடா நான் சொன்னதுக்கு முறைச்சா, நீ சொன்ன உடனே டக்குன்னு ஆஃப் ஆயிட்டானே. அதை விடுப்பா. சொல்றா. அது அவன் லவ்வரோட அப்பாவும் நீயும் ஃப்ரெண்டுன்னு போய் சொன்ன. அவன் லவ் பண்றது உனக்கு எப்படி தெரியும்? கையெல்லாம் கிழிச்சு வச்சிருந்தானே, நீ பாக்கல? லவ் பண்ணா கையெல்லாம் கிழிச்சு கேன. உனக்கு தெரியாததா? சின்ன வயசுல ஜெனிஃபர் டீச்சருக்காக நீ என்னெல்லாம் பண்ணேன்னு அம்மா என்கிட்ட சொல்லியிருக்காங்க. பாட்டிமா, பென்னிக்விக் லைப்ரரியில இருந்து வரேன். இந்த பொன்னியின் செல்வன்ற புக்கு. அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா, போ. பாட்டிமா, பாட்டி. என்ன கிளை மதிக்கலையா? நவுரு காக்கி சட்டை கெத்த காட்டுறேன். WWE ரெஸ்லிங் நடக்கிறது பார்க்க வர மாட்டேன்றான். ஏன் வாட்ச்மேன், நேத்து தானே சம்பளம் வாங்கினேன், அதுக்குள்ள என்ன? போப்பா. ஐயோ, போலீஸா? நந்தினி ராமானுஜம் யாரு? என் பேத்தி. உன் பேரு? வத்சலா. வத்தலா? நல்லா தானே இருக்க? எஸ் வத்சலா. உன் புருஷன் பேரு? சடகோபன். என்ன டேய், ஆதார் அட்டை வாங்கி கொடுக்க வந்திருக்கோம். புக்கை கேள்றா, வாங்கிட்டு போலாம். ஏமா புக்கோட ஓனர் வந்து கேட்டா திம்ரா கதவு சாத்துற? இல்ல, அது என்ன புக் சொன்ன? போய் தர்மத்தின் தலைவன் புக் எடுத்துட்டு வா போ. டேய், தர்மத்தின் தலைவனா? பொன்னியின் செல்வன்டா. அதான் அந்த புக்கை போய் எடுத்துட்டு வா போ. போ, நிக்காத, போ சீக்கிரம். அது நிறைய புக் படிக்கிறேன்னா சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுது. அதான் தாவமா இருந்தா சொல்லுமாப்ல, பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஏதாவது போட சொல்றேன். வேணாமா? இந்தாங்க. மா, இந்த புக் இல்லம்மா, இது உள்ள உங்க லைப்ரரி சீல் போட்டிருக்கேன். என்ன கிழவி ஏதாவது இடக்கு முடக்கு பண்ணுதா? சொல்ல என்கோட்டர்ல போட்டுடலாம். துப்பாக்கி வர எங்க வச்சுட்டு கண்ணாடி போட்டுக்கலையோ, அதான் சரியா தெரியல. நீங்களே உள்ள வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. வாங்க. என்ன புக்கோ, எனக்கு பக்குன்றது. இந்த வருடம் நான் டிடியில் நியூஸ் ரீடர் ஆவேன். எஸ் ராமானுஜம்.
அது ஒண்ணும் இல்ல, நந்தினியோட தோப்பனார் ஒரு நாளைக்காவது டிடியில நியூஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். முடியாம போயிடுத்து. ஏன் மறுநாள் போய் வாசிக்க வேண்டியதானே? இறந்து போயிட்டாரே. அதாவது நியூஸ்ல வந்துச்சா? ஏய் அதான் அவ அப்பா ஆசையை நிறைவேற்றுவேன்னு சபதம் போட்டிருக்கா. யார் இந்த பொண்ணா? ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கா? ஸ்கூல் போயிருக்காளா? இப்ப வளர்ந்துட்டா. நியூஸ் படிக்கிற மாதிரி வீடியோ கூட இருக்கு, பாக்குறேடா. நமஸ்காரம் பண்றா. வணக்கம். செய்திகள் வாசிப்பது நந்தினி ராமானுஜம். ஆம்லெட் வேகாததால் ஹோட்டல் ஊழியருக்கு கத்திக்குத்து, வாலிபர் கைது. ஆஃப் பண்ண சொல்றா. கொஞ்சம் இருடா. டாஸ்மாக் கடையை சீக்கிரம் துறக்க சொல்லி கலெக்டருக்கு போனில் தொல்லை, குடிமகன் கைது. சோபனா ரவி மாதிரி வருவாளா? ராதா ரவி மாதிரி வருவா. மழை பாட்டி புக்கு கொடு பாட்டி. இந்த ஷெல்ஃப்ல தான் இருக்கும், பார்த்து எடுத்துக்கோங்க. என்னடா இவ்வளோ புக்ஸ்? எப்படா பொன்னியின் செல்வன் நம்ம லைப்ரரி புக்கு மாதிரி இருக்கு. நம்ம லைப்ரரியில இருந்து மொத்த புக்கையும் அடிச்சு வச்சிருக்கா. என்னடா சொல்ற? கலெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா? குடுக்கிற பணத்துக்கெல்லாம் புக்ஸா வாங்கி வச்சிருவா. புறா கிடைச்சிருச்சா? எல்லாமே கிடைச்சிருச்சு. பாட்டி இதை நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா? ஏன்? ஒன்றும் இல்லை, அவங்க வீட்டில் இந்த மாதிரி ரேக் பண்ணி புக் அடிக்க வைக்க போறாராம். அதுக்கு உங்க பேர் வைக்கலாமா இல்லை உங்க பேத்தி பேர் வைக்கலாமான்னு யோசிக்கிறார். எஸ் வச்சலான்னு என் பெரிய வைங்கோ. வச்சுடலாம். பாட்டி ஒன் ஸ்மால் ஹெல்ப். சொல்லுங்க கமிஷனர் சார், நீங்களும் வாங்கோ, செல்ஃபி எடுத்துக்கலாம். ஆனா வந்து சிக்குதே. பாட்டி இவ்வளோ புக்கு படிக்கிறவங்க பேத்தி எங்க இருப்பாங்க? ஐயோ, லைப்ரரிக்காரனா? எந்த லைப்ரரிக்காரன்? அவன் எதுக்கு உள்ள வந்தான்? நீ எதுக்கு விட்ட? அறிவு கெட்ட கேள்வி. சரி, என்ன சொல்லி தொலைச்ச? ஐயோ, அதையும் சொல்லிட்டியா? நீ லூசு கேள்வி. உன்னையா நான் இங்க இருக்கேன்னு சொல்ல சொன்னா? ஐயோ, போன வை. இங்க நந்தினின்னு நீங்க பென்னிக்விக் லைப்ரரியில இருந்து வரோம். We are from FBI. Bravo monster, trapping gangster, super cop in the house, regal power. Hey Nandini, hey Nandini, FBI in a cop in action, rocks on truck to caution, regal cop on stay on top. ஹலோ ஹலோ நந்தினி. எஸ் வத்சலா பேத்தி. அந்த கிளாஸ்ல. எந்த கிளாஸ்ல? அதோ அந்த கிளாஸ்ல. அப்ப உங்க பேர் என்ன? என் பேரு சரண்யா. வீட்டுக்கார பேரு பொன்வண்ணனா? ஏய், எல்லா புக்கையும் திருடி வச்சுக்கிட்டு பேரை கெட்டா சரண்யான்ற. கொஞ்சம் மெதுவா பேசுங்க. என்ன மெதுவா பேசுறது? புக்கை திருடும் போது தெரியல, போன்ல வேற அவன் இவனு கேவலமா பேசுற. ஐயோ சாரி சார், நான் பாட்டி கிட்ட ஜஸ்ட் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். பாட்டி வேற லூசுங்கிற? ஆமா சார், பாட்டி கொஞ்சம் லூசு தான். இங்க பாரு, இப்பவே வீட்டுக்கு வர திருண்ட புக் எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குற. ஓகே, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன? நான் மொத்த புக்கையும் திருப்பி தந்துடுறேன். பாட்டி கிட்ட நான் திருடினேன்னு சொல்லாதீங்க. ஏன் திருடின புக்கெல்லாம் பாதி விலைக்கு வாங்கினேன்னு சொல்லி பாட்டிகிட்ட பணம் வாங்கி பானிபூரி எதுவும் சாப்பிட்டியா? ஆமா சார். எப்பா பாவம்பா, பாப்பா பானிபூரி தான் வாங்கி சாப்பிட்டேன். டேய், நீ போலீஸ்ரா, ஒழுங்கா திருண்ட புக்கெல்லாம் திருப்பி தர சொல்லு. நான் போலீஸு, கொஞ்சம் திருடின புக்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துருமா? ஓகே. கட்டழகு மலரே கையிரண்டு பவரு சுத்தி முத்தியவரு பட்டு போட்ட தவறு ஸ்ட்ராபெரி பன்னிரது ராபரி அலப்பத்த ஓதரி ஒரு வடை எகிரி. இன்னும் நிறைய புக்கு மிஸ் ஆகுது. இல்ல, 3 புக்ஸ் தான். எங்க இந்த 3 புக்கு? அது ஃப்ரெண்டுக்கு படிக்க கொடுத்துருக்கேன். ஓ, நீ தனியா லைப்ரரி நடத்துறியா? இல்ல படிச்சிட்டு திருப்பி தந்துடுறேன்னு சொல்லிருக்கா. ஃப்ரெண்டு பேர் என்ன? வீணா. எப்படி இருப்பா? நல்லா கும்முன்னு இருப்பா. கும்முன்னு இருப்பாளோ கம்முன்னு இருப்பாளோ? இப்ப வீட்டுல இருப்பாளா? இப்பவே சொல்லிட்டேன், அந்த வீணா எனக்கு தான். டேய், அப்புறம் அங்க வீணா வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது. டேய் சும்மா வாடா. ஐயோ, இதோட நம்ம லிமிட் முடிஞ்சிரா? இருந்தா மட்டும் 3 புக்குக்கு 30 ரூபா பெட்ரோல் வேஸ்ட்.
ப்ளீஸ் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் போய் புக்ஸ் வாங்கிட்டு வரேன். அப்படியே தப்பிச்சு ஓட்டினா ஐயோ இரு நாங்களும் வரோம். நான் ஓட மாட்டேன். அதான் லூனாவை விட்டுட்டு போறேன்ல. நான் லூனாவை பார்த்துக்க வரலம்மா, வீணாவை பார்க்க வந்திருக்கேன். வீணாவா? போலீஸோட பார்த்தா அவ வீட்ல தப்பா நினைப்பாங்க. நானே அவளை இங்க கூட்டிட்டு வரேன் ப்ளீஸ். போலீஸோட பார்த்தா ஏன்டா தப்பா நினைக்க போறாங்க? தெரிலப்பா. உங்க அம்மா கிளம்ப மாட்டானுங்க போல இருக்கு. மச்சான் வீணா செட் ஆகுமா? ஏண்டா உனக்கு செட் பண்ணி கொடுக்க நான் வந்திருக்கேன். இல்லையா? உன்னை பார்த்தே ஆகணும்னு சொன்னாங்க, மத்ததை நீ பாத்துக்கோ. சரி. இதான் கும்மா பார்க்க ட்ரம்மு மாதிரி இருக்கு. ஹாய், ஐ எம் வீணா. வேணாம். ஹலோ புக்கு. தலையானை மந்திரம். நல்லா தலைவாணி மாதிரி இருந்துட்டு தலையணை மந்திரம் கேட்குதா? கணவனை கைக்குள் போட்டுக்கொள்வது எப்படி பத்தியாடா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் ஒரு தடவை கூட ஆகல. ஒரு தடவையாவது ஆகுதான்னு பார்ப்போம். போய் வத்த குழம்பு வைப்பது எப்படின்னு வாங்கி படி. இவங்க வீட்டில் தான் போலீஸோட பார்த்தா தப்பா எடுத்துக்குவாங்களா? இன்னொரு புக்கு மிஸ் ஆகுது. அது இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு. அந்த பொண்ணாவது நல்லா இருக்குமா? அவ கொஞ்சம் சுமாரா தான் இருப்பா. நீ கும்முன்னு சொன்னதே சுமாராக தான் இருக்கு. சாரி. அவ வீடு எங்க இருக்கு? அது ரொம்ப தூரத்துல இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இன்னைக்கு போறோம். இன்னைக்கெல்லாம் முடியாது, நாளைக்கு போலாம். நாளைக்கெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. டெய்லி ஓன் பண்ணி சுத்தணுமா? இப்பவே என்ன கூட்டிட்டு போ. இப்பெல்லாம் முடியாது. ஏன்? என் வண்டி மலையேறாது. போலீஸ் ஜீப் மலை ஏறும், பரவாயில்லையா? உன் மேல ஏத்தணும். பேக் எடுடி. அந்த ஒரு புக் ஃப்ரெண்டு வீட்ல இருக்குன்னா எனக்கு நானே ஃப்ரெண்டு தான். ஓ புதிரா புனிதமா என்னது? நீங்க மாத்ருபுகம் ஃபேனா? எஸ்ஜே சூர்யா ஃபேன். கிளம்புங்க, புக்கு தான் கொடுத்தாச்சுல, படி போலாம். சான் இந்த காலத்து பொண்ணுங்களாம் பயங்கரமா ரெடியா இருங்க. ஆனா யாருக்கும் தான் தெரியல. உனக்கு இல்ல உடு. பட வேண்டியதுதான். நந்தினி, பாட்டி அந்த பையன் சொன்னதெல்லாம் உண்மையா? இல்ல பாட்டி, நானும் பெரிய பொண்ணு தானே, இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்காக ஏழைங்க படிக்கணுங்கிறதுக்காக எல்லா புக்கையும் ஃப்ரீயா கொடுப்பிய? ஏழைங்களுக்கா? அவங்க எல்லாம் பாவம் பாட்டி. பாவம்னா தனியா கூப்பிட்டு 5 10 கொடு. அதுக்காக இப்படியா மொத்த புஸ்தகத்தையும் அள்ளி கொடுக்கறது? சரி சரி, இந்தா ஏதோ புஸ்தகத்துக்குள்ள இருந்துதான். என்னது? எங்க போற? இரு வந்துட்டேன். தேங்க்ஸ். பாட்டிக்கிட்ட போட்டு கொடுக்காததுக்கு. பர்ஸ் எடுக்கிறோம். இவங்கள போய் பாரு. உமா பத்மநாபன். உங்க பேர் உமா பத்மநாபனா? தேங்காய் சீனிவாசன். போய் பாரு. போய் பாரா? ஒருவேளை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றானோ? மேம். ஐயோ, உமா பத்மநாபன் தானே? நந்தினி ராமானுஜம், உள்ளவா? தேங்க்ஸ். நீங்க எப்படி மேம் இங்க? நானா, சிட்டி லைஃப் போர் அடிச்சது, அதான் இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம். கூடலூர் தான் என் சொந்த ஊரு. உட்காரு. ஓகே. சேது சொன்னான் அப்பா ஆசைக்காக நீ ட்ரை பண்றேன்னு. நைஸ். ஆமா மேம், ஒரே ஒரு நாளாவது டிடில நியூஸ் வாசிக்கணும். டிடியா? டிடில வருஷம் ஃபுல்லா வாசிச்சாலே யாருக்கும் தெரியாது. நீ ஒரு நாள்ல என்ன பண்ண போற? ஆம்பிஷன் மேம். டிடில நியூஸ் வாசிக்கணுங்கிறது அப்பாவோட ஆசை. இப்ப அவர் இல்ல, சோ ஓகே, நான் உன்னை ட்ரெயின் பண்றேன். நாளையிலேருந்து டெய்லி ஈவினிங் வந்துரு. யா. ஃபீ எவ்வளோ மேம்? சேது என் சித்தி பையன்தான், ஃபீஸ் எல்லாம் எதுவும் வேணாம். தேங்க்யூ மேம். இனிமே புக்கே சுட வேணாம், மொத்த புக்கும் நமக்கு தான். நல்ல புத்தகங்களை படிக்கலாம். தேங்க்யூ. ஏய் நில்லு, நீ எல்லாம் உள்ள வரக்கூடாது. ஏண்டா? சேதனை உன்னை எல்லாம் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. எதுக்கு? இருக்கிற புக்ல நீ உன் வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டேன்னா அப்புறம் நாங்க எப்படி லைப்ரரி நடத்துறது? ஹலோ, நான் புக் அடிக்கலாம் வரல. தேங்க்ஸ் சொல்லிட்டு பொக்கே கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். எதுவா இருந்தாலும் என்கிட்டயே கொடுத்துட்டு போ. நான் சேதுகிட்ட தான் கொடுக்கணும். ஹாய். என்ன? தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்றேன்னு உள்ள வந்துட்டு மறுபடியும் புக் அடிச்சுட்டு போயிடாத. டேய் நண்டு அண்ணே, தேங்க்ஸை பத்திரமா உள்ள வாங்கி வச்சுட்டு தரோவா செக் பண்ணி அனுப்பு. சரிங்க அண்ணே. Beware book thief. புக் திருடியா? உனக்காகவே அண்ணா வாங்கி வச்சிருக்காரு.
போட மண்ட கசாயம் அம்மா இந்த வாட்டி ஒண்ணு சொல்றேன். ஒதுங்க ஒரு இடம் செட் ஆக மாட்டேங்குது. ஐயோ அப்பா புக் ரெடி. இவ எதுக்கு ஃபோன் பண்றா? ஹலோ சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அர்ஜென்ட்டா ஒரு வேலையில இருக்கேன். உங்க அர்ஜென்ட்ட தான் பார்த்தேனே. பாத்தியா? ஆமா. சுத்தி பார்க்கறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஜிப்ப போடு. எங்க இருக்கா? வாட்ஸ்அப் பாரு. வாட்ஸ்அப்பா? ஏன் என்ன அனுப்பிச்சிருப்பா? அடி பாவி, கை இரண்டு எங்க போட்டோ எடுத்தா? சுத்திமுத்தியவரு பட்டு போட்ட தவறு. லிப்ஸ் ரெண்டு ஸ்ட்ராபெரி பன்னிரகம் ஆடி வா. ஏங்க எதுக்கு போட்டோ எடுத்தீங்க? போர் அடிச்சு உட்காந்து பாக்குறதுக்கு. என்ன கிண்டலா? கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்ல? இல்ல நீங்க அண்ணன் தம்பியோட பிறக்கல? பொறுக்கல. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு. ஒரே பொண்ணு, 9வது பொண்ணு. முதல்ல அந்த போட்டோவை டெலீட் பண்ணுங்க. முடியாது. முடியாதா? ஏங்க நான் இதே மாதிரி உங்களுக்கு போட்டோ எடுத்தா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? நீ சும்மா இருந்திருந்தா நான் ஏன் உன்னை போட்டோ எடுக்கிறேன்? பப்ளிக்கா பிஸ் அடிச்சிட்டு சவுண்டா விடுற? இரு Facebookல போடுற, ஊரே பார்க்கட்டும். ஏங்க ஒரு நிமிஷம் வெயிட் ப்ளீஸ். என்னதாங்க உங்க பிரச்சனை? நீதான் பிரச்சனை. நான் பிரச்சனையா? தேடி வந்து தேங்க்ஸ் சொன்னா தரவா செக் பண்ண சொல்றேன். புக் திருடினா போட்டோ வர மாட்டி வச்சிருக்கேன். எவ்வளவு நக்கல். சாரிங்க. இட்ஸ் ஓகே. அந்த போட்டோ நைட் 9 o'clock ரெடி ஆறு. எதுக்கு? நான் நைட் ஜாலியா ஊர் சுத்தணும். நீங்க ஊர் சுத்துறதுக்கு நான் எங்க ரெடி ஆகணும்? தனியா எல்லாம் சுத்த முடியாது. சுமாரான ஃபிகரியா சுத்த போடுறாங்க. நான் வேற வெள்ளைக்காரி மாதிரி இருக்கேன். எவனாவது கொத்திட்டு போயிட்டானா நீயும் வர. எங்க எங்க அப்பா பிடி வாத்தியாருங்க. 8:30 மணிக்கெல்லாம் கேட் எடுத்து பூட்டிடுவாரு. பெரிய இந்தியா கேட் எகிரி குதிச்சு வாடா. எக்ஸாக்ட்லி 9 o'clock பி தேர். உன் வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணுவேன். நீ வெளியே வர ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் உன் போட்டோ Facebookல அப்லோட் பண்ணிடுவேன். 9 மணி ஆச்சு. என்ன வீட்டுக்கே வந்துட்டா? அப்பா அம்மாவாது ஆட்டுக்குட்டியாது கொல்லாலே மண்டை. என்ன ஆகும்னா கல்ல தூக்குறா? எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ஏன் கையில இன்னொரு கல் இருந்துச்சு தெரியுமா? சரி ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சு வீட்டுல விட்டுரு. நீ நடந்துக்கிறத பொறுத்து.